நல்லா தாங்க இருந்தார், ரொம்ப நல்லவர் தாங்க. என்னான்னு தெரிலிங்க, என்ன நேரம்னு தெரிலிங்க. திடீர்னு அவர் பேரை வந்து கலங்கப்படுத்திட்டாங்க. திடீர்னு அவர் மேலே ஒரு வீண் பழியை சுமத்திட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பழகின வரைக்கும் அந்த மனுஷன் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாதுங்க. அவர் அந்த மாதிரி தப்பெல்லாம் ஒருபோதும் செய்திருக்க மாட்டாருங்க அப்படின்னு சிலர் நினச்செல்லாம் நாம் பேசியிருக்கோம். உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் சிலரெல்லாம் நல்லவங்க, ஆனால் அவங்க மேலே வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்குங்க. பெண் சாபம், பெண் பழி, பெண்ணால் வந்து வாழ்க்கையில் வந்து சில விதமான பிற்போக்கு நிலை, அழிவு நிலை, அந்த மாதிரிலாம் சிலருக்கு திடீர்னு ஏற்படுறது எல்லாமே உண்டுங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக பழகணும். ஆணாக இருந்தால் பெண்களிடத்திலும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நட்பாக, நல்ல நட்பாக பேசினாலும் கூட வேற ஏதோ இருக்குது அப்படின்னு பொடி வச்சு பேசுகிறவங்கள்லாம் அந்த மாதிரியான வீண் பழிகள்லாம் அந்த கிரக சேர்க்கை இருந்தால் வர ஆரம்பிக்கும். அதனால தான் சுக்கிரன் ராகு உங்கள் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குதா, அமைதியாக இருந்துடுறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் நல்லது. அந்த குடும்பத்தில் அந்த கணவன் மனைவிக்குள்ளார ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்க தாங்க இவர் போனார். கடைசியில் இவர் மேலே வேற பழியை சுமத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வரும். அதனால தான் சுக்கிரன் ராகு ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, பொறுமையாக இருக்கணும், வீண் பழி விழாமல் பார்த்துக்கணும். இந்த சுக்கிரன் ராகு 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு 6ல் இருந்தாலோ 8ல் இருந்தாலோ 12 இடத்துல இருந்தாலோ இந்த மாதிரி வீண் பழி, பெண் பழி, பெண் சாபம் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த புகழுக்கு, பெயருக்கு, கௌரவத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய காம்பினேஷன் இந்த 2 கிரக சேர்க்கை. அதனால தான் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் லக்னத்துக்குள்ளார மாந்தி இருந்தாலும் சில நேரங்களில் இந்த மாதிரியான வேலைகளை செய்துட்டு போயிடுவார். திடீர்னு நல்ல உச்சத்துக்கு போயிட்டு இருந்தாருங்க, சடனாக அது மாதிரி ஆயிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது லக்னத்தில் மாந்தி இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். அதாவது வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம், பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இதெல்லாமே கொஞ்சம் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த பாவகிரகங்கள் லக்னத்தில் இருந்தாலும் செய்யாத தப்புக்கெல்லாம் வந்து பழி ஏற்க வேண்டியிருக்கும். அவராக தாங்க இருக்கும். அவர் பேசும்போதே நான் பார்த்தேங்க, அவர் கொஞ்சம் அப்படி தாங்க பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மந்தமே இருக்காது. ஆனால் வந்து வீண் பழிகளை சுமத்துவாங்க. லக்னத்தில் ராகு, லக்னத்தில் கேது, லக்னத்தில் 6ஆம் அதிபதி, லக்னத்தில் 8க்குரியவன், இவங்கெல்லாம் உட்காரும் பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த மாதிரி வீண் பழி, அதனால் மன உளைச்சல் இதெல்லாம் வராமல் நம்மளை வந்து முன்கூட்டியே நாம் வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி. அதாவது அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி கிரக அமைப்புகள், எந்த வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த வகையில் நமக்கு தொந்தரவுகள் வரப்போகுது, எந்த வகையில் நாம் வந்து சில இழப்புகளை ஏற்க வேண்டியிருக்குது, சந்திக்க வேண்டியிருக்குது, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து முன்னெச்சரிக்கை உணர்வோடு நாம் இருந்துக்கலாங்க. அதனால தான் நம்முடைய ஜாதகத்தை நாம் அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்பொழுதுமே நல்லதுங்க. சரிங்க, சுக்கிரன் ராகு 6, 8, 12ல் இருந்தால் வீண் பழி, பெண் சாபம், பெண் தொந்தரவு இதெல்லாம் வரும்னு சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமையில் வந்து சிவாலயங்கள் செல்வது நல்லது. தாமரைப்பூ மாலை அணிவித்து எல்லாம் அல்ல சிவபெருமானை வழிபடுவது நல்லது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன்கிறதுனால தான் திங்கட்கிழமை போயிட்டு அந்த பரிகாரம் செய்யலாம். பிரதோஷ நாட்களில் பிரதோஷ வேலையிலையும் தாமரைப்பூ மாலை அணிவித்து எல்லாம் அல்ல சிவபெருமானை வணங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது இல்லாமல் ஸ்ரீ கன்யா பூஜை, ஸ்ரீ சுகாஷினி பூஜை அப்படின்னு 2 பூஜைகள் இருக்குது. ஸ்ரீ கன்யா பூஜைன்னா 9 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை உட்கார வைத்து அவங்களுக்கு பாத பூஜை செய்து அவங்களுக்கு வந்து பழங்கள், அதுக்கடுத்து வந்து ஆடை அணிகலன்கள், வெள்ளி கொலுசுகள் இதெல்லாம் தர்றது நல்லது. சுகாஷினி பூஜைங்கிறது 9 வயதுக்கு மேற்பட்ட சிறுமிகளை அமர வைத்து அவங்களுக்கு வந்து தானங்கள் கொடுக்கறது, அவங்க கையால் அட்சதம் வாங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வீண் பழி பாவங்கள் இதிலேருந்து நம்மளை விடுவிக்க வைத்து நமக்கு இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்குங்க.
நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களையும் அதிர்ஷ்ட பாக்கியங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.